இப்போ பெரும்பாலான லேடிஸ் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அதுவும் மெயினாக வந்து சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் சிசேரியன் டெலிவரி ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஏன் பேக் பெயின் வருது, இது வந்துச்சுன்னா ஏன் லைஃப் லாங் நம்மளுக்கு இருக்குது, இதை குணப்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? உங்களுக்கே தெரிஞ்சிச்சு இதனோட காசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி செக்ஷன் பண்ணுறனால தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பெயின் வந்துருச்சுனாவே நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு ஒரு 8 மந்த்ஸ் ஆச்சு நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறோம். ஸோ ஸ்டில் நம்மளுக்கு அந்த பெயின் இருக்குங்கும்போது அந்த பெயின்ஃபுல் ஏரியாவுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன். அதை நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2 to 3 மந்த்ஸ் அதை கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு அந்த லம்பார் பெயினுங்கிறது லைஃப் லாங் பெயினாக மாறாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் கம்ப்ரஸ், அல்டர்னேட்டிவ் கம்ப்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அல்டர்னேட்டிவ் கம்ப்ரஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் கம்ப்ரஸ். ஃபஸ்ட்டு ஹார்ட் ஃபர்மெண்டேஷன் பேக் நீங்கள் ஏதாவது மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னாவே அங்கே ஃபர்மெண்டேஷன் பேக்குன்னு சொல்லிட்டு விற்பாங்க. அந்த ஃபர்மெண்டேஷன் பேக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் நல்லா வந்து சுடு தண்ணியை போர் பண்ணிவிட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஐஸை எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஹார்ட் அப்ளிகேஷன் எங்கே வலி இருக்கோ மெயினாக வந்து L4 L5 அதாவது அது வந்து லம்பார் ஏரியான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்ல போனால் சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு எங்கே பெயின் இருக்கோ அந்த ஏரியாவில் வந்துட்டு அந்த விஷயத்தை வச்சுட்டு கம்ப்ரஸ் ஒத்தடு மாதிரி கொடுக்கலாம். எப்படி மேம் இது நானே செல்ஃபாக கொடுக்க முடியுமா? யாராவது ஒருத்தர் வீட்டில் வேணால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க, ஹஸ்பண்டோ இல்லை வந்துட்டு அம்மாவோ யாராவது ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த கம்ப்ரஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐஸ் 5 நிமிஷம் ஐஸ் அப்ளிகேஷன் 10 minutes hot 5 minutes ice next again 10 minutes hot 5 minutes ஐஸ். இது வந்து டெய்லி ரெகுலர் மார்னிங் ஒரு ½ அன் ஹவர், ஈவினிங் நைட் படுக்கும்போது எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி டைமில் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்துச்சுனாவே நான் மெயினாக என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி நம்ம சி செக்ஷன் முடிவாயிருச்சு நம்மளுக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து டயட் கண்ட்ரோல் வேணும். டயட்னா என்னென்னா ரெஸ்ட்ரிக்டட் டயட் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நியூட்ரிஷன் ரிச் ஃபுட் சோர்சஸ் நிறைய கீரை வகைகள் சாப்பிடணும். நிறைய கீரைகள், தானியங்கள், சிறுதானியங்கள், கம்பு, கூழ், அது மாதிரி வீட் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். உளுத்தங்கஞ்சாக எடுத்துக்கிட்டாலும் சரி, களியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அது மெயினாக போன்ஸை வந்து டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போன் பெயின்லாம் வராமல் தடுக்கும். அப்படி அதையும் தாண்டி என்ன சொல்லணும்னா நியூட்ரிஷன் ரிச் ஃபுட் சோர்சஸ் நிறைய காய்கறிகள், கீரைகள் நிறைய சேர்த்து சாப்பிடுங்க. காலையிலையும் மதியானமும் ஒரு லைட் ஃபுட்டு, மதியானம் வந்து ஹெவி ஃபுட் கூட எடுத்துக்கோங்க. காலைல லைட் ஃபுட்டு, அது கொலஸ்ட்ரால் இல்லாத ஃபுட்டு, ஆயிலி ஐட்டம்ஸ் இல்லாத ஃபுட்ஸாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்ம வெயிட் கெயின் ஆகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் கெயினுக்கும் அந்த லம்பார் பெயினுக்கும் என்ன கோரிலேஷன் கேட்கலாம். நிச்சயமாக இருக்குது. நம்ம வந்துட்டு வெயிட் போட நம்மளுக்கு லம்பாரில் வந்து நம்ம உட்காரும் போது என்ன பண்ணோம்னா ஒரு ஃபீட் பண்ணுறோம், நம்ம கண்டினியூஸாக 1 hour ஃபீட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு லம்பாரில் ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளால் வந்து குழந்தைய தூக்கி நிற்க முடியாது, உட்கார முடியாது. ஸோ நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டாக போய்க்கோங்க. அது இல்லாமல் வந்துட்டு உட்காரும் போது நம்மளுக்கு ஒரு ப்ரிவென்ஷனுக்காக பின்னாடி நம்ம பேக் சப்போர்ட் கொடுத்து உட்காருங்க. செவுத்துலையோ இல்லை வந்து ஒரு பில்லோவோ சப்போர்ட் பண்ணிட்டோ உட்காருங்க. மெதுவாக நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு 8 மந்த் ஆயிடுச்சுப்பா எனக்கு ஃபீட் பண்ணி முடிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கும்போது 8th மந்த்துக்கு அப்புறம் அந்த 1 year கேப்குள்ளேயே நீங்கள் வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம். சி செக்ஷன் பண்ணியிருக்கோம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்ட்ரெச்சிங் நீங்கள் நிறைய பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டு. எகெயின் வந்துட்டு இது ரொம்ப முடியலம்மா, நான் இதை கவனிக்காமல் ஒரு 4 years விட்டுட்டேன், 4 yearsக்கு அப்புறம் தான் எனக்கு பெயின் வருதுங்கிறவங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு வைஸ் எங்ககிட்ட வரணும்னா நாங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்பைன் அலைன்மெண்ட் பண்ணிவிடுவோம். அந்த ஸ்பைன் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுப்போம். ஸோ மெயினாக வந்து பாதகூச தெரப்பி மூலமாக உங்களுக்கு குணம் கிடைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கட்டி வசதி. அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்பைனலில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் டயட்டு அண்ட் எக்ஸசைஸ் இந்த 4 விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லம்பர் பெயின் வந்து அதாவது ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வர அந்த சி செக்ஷன் பெயின் இருந்து நம்ம வந்து ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். வந்தாலும் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க.